ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. பார்த்தா நேற்று நைட்டு அவள் போட்ட லைவில் என்ன பேசுனா ஏது பேசுனே தெரியாமல் அப்படியே இவன் பொங்குறது. ஏன்னா 23 வருஷமாக இவன் இப்படி தான் கண்டவன்ட்ட போகிறது, படுக்கிறது, கொல்லப்பிரத்தாடி அனுப்புறதை பார்த்து பார்த்து இவனுக்கு பழகி போச்சு. அதனால தான் அவுத்து போட்ட அம்மனத்தை பார்த்தா கூட இவனுக்கு ஃபீலிங் ஆகுறதில்ல. நேற்று இவனும் இப்படி பண்ணுனா நான் காப்பாற்ற போவேன். அப்போ நீ புருஷன் சொல்லாமல் இது புரோக்கர்னு சொல்லாமல் புருஷன் நான் சொல்லுவாங்க. சொல்லுங்க பாப்போம். நீ எவன்ட்ட வேணாலும் போ, நீ எவன்ட்ட வேணாலும் கவலைட்டு காட்டு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து உன்னை காப்பாற்ற வருவேன் அப்படின்னு இவன் சொல்கிறானே. இவனுக்கெலாம் அசிங்கமாக கேவலமாக இல்லை. ரெண்டாவது நேற்று அவ்வளோ ஊழ, அவ்வளோ அழுக. நான் எப்படி புரிய வைப்பேன், நான் எப்படி எல்லா இது பண்ண வைப்பேன், இவரை நம்பி நான் எப்படி அங்கே போய் வாழுவேன், அதுவா இதுவா ஆச்சா போச்சான்னா. நான் நேற்றே சொன்னேன், மறுநாளே அவள் வந்து ஷார்ட்ஸு போட்டு அப்படியே காதல் ஃபீலிங்கில் என்னென்ன நாடகம் போட போகிறாங்கன்னு சொல்லி நேற்று நைட்டு தான் நான் சொன்னேன். காலையில் லைவ் அழிச்சு விட்டா. இவேனாடானா ஏரோப்ளைனில் வர்ற மாதிரி வந்து போட்ட வீடியோ அதையும் காணாம். அப்போ இவங்க 2 பேருமே எவ்வளோ நடிப்பு நடிக்கிறாங்க சொல்லு. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். நீ சொல்கிற ஊர் பயிலுக்கெல்லாம் கப்பையை பிறந்தா, ஊர் பயிலுக்கெல்லாம் கப்பையை பிறந்தா, அப்போ ஆனந்துக்கு நீ புடக்கலையா? புடக்காம தான் ஆதார் கார்டுக்கு உனக்கு புருஷனா வந்தானா? சரத்துக்கிட்ட போய் 4 வருஷமாக இருந்தியே, என்ன ஓ சாமானுக்கு என்ன சாம்பிராணி போகையா போட்டியா? 4 வருஷம் ஏண்டி? சும்மா 5 நிமிஷம் வாரவேன் அப்படியே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதே இந்த காலத்தில் அவன் படுத்து செக் பண்ணி தான் லவ் பண்ணியே முதல்ல பார்க்குறேன், இல்லைன்னா கலட்டி விட்டு போகிறேன். நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே படுக்காமல் இந்த உத்தம புருஷனுக்கே படுத்து புள்ள பத்து, இந்த உத்தம புருஷனை தவிர வேறு எவங்கிட்டையுமே நீ போகாம தான் ஆதார் கார்டில் புருஷனை மாற்றினியா? சொல்லு பாப்பா. இவர் ஆப்ரேஷன், அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு சுச்சுவேஷன். சரி, ஆப்ரேஷன் சூழ்நிலை சுச்சுவேஷன் ஆச்சு. அவன்கிட்ட 4 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அவன் விளக்காய்க்கு விளக்கண்ணை போட்டு உருவிக்கிட்டு இருந்தியா? அடுத்தவெல்லாம் கள்ள புருஷன்லாம் ஊர் மேலே போகிறவ, கப்பையை போனதவ, எல்லாத்துட்டையும் படுத்தவ. நீ என்ன பண்ண? உன்னைய ஒரு பச்சை தேனா உலகத்தில் எவ்வளவு இருக்காளா? சொல்லு பாப்பா. அப்போ கூட நான் இல்லைன்னா நட்டம் உங்கள் எல்லாருக்கும் தான், அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான். இந்த ரேடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ நாங்கள் வீடியோ போட்ட மாதிரி தான். அதனால் நட்டம் வந்து புஜ்ஜிக்கு தான் அப்படிங்கிறியே. நான் செத்தா என் குடும்பத்துக்கு தான் நட்டம். என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த நாதாரி பைய, இந்த எச்சக்கலை பையில விட்டுட்டு என் பிள்ளைய விட்டுட்டு நான் செத்து போனேன்னா என் பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். என் பேர் அவன் என்னை நினச்சி அழுகுவேன். அது என் பெரியம்மையா இருக்கான், என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல வாய் வரல. எச்சக்கலை பொறுக்கிக்கு காதலனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா, காதலன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். சரியா? நல்லா பார்த்துக்க. 10 பேர்கிட்ட போகிறவ கூட தான் பிள்ளைக்காக போவா, தான் பிள்ளைக்காக வாழ்வா, புருஷனுக்காக வாழ்வா. ஆனால் இவ செத்து போனால் கூட காதலனுக்கு தான் இழப்பான். சரி, நம்ம பிள்ளைக்கு இருக்குது, பிள்ளைக்காக வாழணும், இழப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்ல வாய் வரல. புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், இவன் இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு இவனை விட்டு இன்னொருத்தன் கூட போயிடுவா, அவன் கூட போகிற. நீ போகாத போக்கா. நானாவது 7 வருஷம் ஒருத்தன் கூட இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 7 வருஷத்தில் நீ 70 பேருக்கு கூட போனது இதே மீடியாக்குள்ள தான் தெரியும். அப்போ 23 வருஷமாக நீ எவன்கிட்ட போயிருப்ப? எதனால் வந்து போனவளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவன் என்னையே தேடி வந்தான் சொல்லு. சரி, நீ எவன்கிட்ட எவன்கிட்ட போகிறான்னு சொல்லி இவனை கழட்டி விட்டு நீ இன்னொருத்தனெலாம் பிடிச்சிக்கிட்டு போனீங்க. 2 பேரும் என்ன பெரிய யோக்கிய சிகாமணிங்களா? அவன் 10 பொம்பளை பொறுக்குனா நீ 1000 ஆம்பளை பொறுக்குற. 23 வருஷமாக நீ பொறுக்கி தானே உடைய பொறுக்கின்னு சொல்லி கழட்டி விட்டு இங்கே வந்துட்டான் கூத்தியாவை தேடி. சொல்லு பாப்பா. உன்ன மாதிரி இப்படி நானே அவன்கிட்ட கழட்டி காட்டுறேன், போட்டா லீக் அவுட் ஆயிடுச்சு, என்னை வந்து காப்பாற்றுனா காப்பாற்ற மாட்டான், கழட்டி விட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சரியா? ஏன்னா உனக்கு இதே தான் பொழப்பு, உங்களுக்கு வாழ்க்கையே இப்படி தான் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க. அதனால தான் அவனுக்கு அது பெருசாக தெரியல. மற்றவங்களாம் இருந்தால் ஐயோ மானம் மரியாதை புள்ள குட்டி அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. நல்லா பாருங்கள், நேற்று நைட்டு என்ன போட்டல இவன் எதுக்கு அழிச்ச? ஏன்னா 2 பேரும் அதுக்குள்ளே ராசி ஆகிட்டாங்க, 2 பேரும் அதுக்குள்ளே சோடி சேர்ந்துட்டாங்க. அப்படியே நல்லது கெட்டதுனாலும் அவர் தானே வரணும், பார்க்கணும், வைக்கணும். ஏன்னா வேற இழிச்சா போய் வரமாட்டான்ல. உனக்கு வரவன் பூரா வாழைத்தண்டு மட்டும் தானே காமிச்சிருக்கேன். எல்லாருமே அப்படி தான் காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஏதோ இதில் அந்த மனசாட்சி உள்ளவே இந்த சரத்து ஆப்ரேஷன் பண்ணி அதுலேயே அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன ப்ராடு பேசினேன். பெத்த பிள்ளையவே தம்பின்னு சொன்னேன், கல்யாணமே ஆகலை, அது எங்கள் அக்கா மையங்கன்னு சொன்னேன். எப்படி? நான் கல்யாணமே ஆகலை, பிள்ளைய பெக்கலை, எனக்கு வந்து அது தம்பி, என் அக்கா மயங்க அப்படின்னு அவன்கிட்ட அவ்வளோ போய் பேசி அவங்ககிட்ட இருக்கிறத பூரா உருவி வெளிநாட்டில் வேலை செஞ்சவனை வர வச்சு அவங்க அம்மாலாம் புலம்புது ஒரு வாட்டி. ஐயோ என் புள்ள வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே, இந்த எடுபட்டவா நாதாரி நாசமாக போக என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டானா. இப்போ அவனும் போயிட்டான், கல்யாணம் பண்ணானா என்ன இதுன்னு கூட நமக்கு தெரியாது. அவன் உன் வீட்டுக்கு வரவே இல்லை, உன் வீட்டில் வந்து படுக்கவே இல்லை, உன் வீட்டு ஜன்னலை உடைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நீ 22 வருஷமாக என்னமோ சீனிவாசன் சொல்லி கபோர்டு வேலை பார்க்க வந்தவனை வந்து நீ கரெக்ட் பண்ணலை.
இது ஆனந்தம் யாருன்னு தெரியாது. இத்தனை புருஷன் லிஸ்ட்டு போடும்போது அவன் உன்னை கேள்வி கேட்குறான்னா கேட்கத்தான் செய்வேன். நீ போகிற மாமங்கிட்ட பூரா எனக்கு கல்யாணமே ஆகலை, நான் கண்ணியே கழியலை, நான் கர்ப்பமே ஆகலைன்னு சொன்னால் எவன் நம்புவேன்? அப்போ அதை விட சொல்கிறேன், எனக்கு எத்தனை வயசுன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியும். சின்ன பையனா பிடிச்சிட்டானே அப்படி சொல்லி இவளுக்கு ஒரே வைத்தறிச்சல் அப்படிங்கிறிய. சின்ன பையனா பிடிச்சிருக்கியே, அந்த சின்ன பையனை பார்க்கும்போது நம்ம பெத்த பிள்ளைங்க உருண்டி எச்சக்கலை. அவனை பார்த்தா அந்த பெரியவன் அசார் மாதிரியே இருக்கிறான். அவன்கிட்ட காதல் பண்ணும்போது கூட உன் மய நினப்பு வரல உனக்கு. நான் வயசான கிழவனை பிடிச்சிருக்கேங்கிற போயிட்டு போகுது. என்னைய விட அந்த ஆளுக்கு வயசு மூப்பா உலகம் ஒன்றும் சொல்லாது. இதே என்னைய விட சின்ன வயசா ஒன்றை மாதிரி 20-25 வயசில் பிடிச்சி வச்சேன்னு வச்சுக்கவே, காரி என்னை மூஞ்சியில் துப்புவாங்க. இதில் உனக்கு பெருமை மயிறு. சின்ன வயசு பையன் என்ன, இன்னும் சிட்டுக்குருவி மாதிரி இருக்கிறவனே என்னாலையும் பிடிக்க முடியும். புரியுதா? நாளைக்கு கேவலம் அசிங்கம் யாருக்குன்னு சொல்லி என்னமோ கிழவன், வயசான கிழவன், என் வாழ்க்கை தெரியுமா, வரலாறு தெரியுமா, என் வயசு தெரியுமா, அது தெரியுமா, எல்லாமே தெரியும். அதனால தான் உன்னை புள்ள வழக்கம் அந்த ஆயான்னு சொல்கிறேன். நீ யார், நீ எப்பேற்பட்டவ, நீ எத்தனை பேரை ஜலசாலம் காட்டியிருக்கிற, எத்தனை பேரை எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு விட்ருக்குற, எல்லாமே தெரியும். எல்லாமே அவன் என்கிட்ட சொல்லிட்டான். கதையாக அல்லந்து முடிச்சுட்டான். சரியா? அவன் சொல்கிறதுல கூட ஒரு வகையில் உண்மை இருக்கும். ஆனால் நீ விடுவா பாரு உதாரு, படிதாண்டாத 10 நிம்ப. ஆனால் பல பேரை வீட்டுக்குள்ளேயே வர வச்சு படுக்க வச்சுருவேன். சரியா? அவன் எத்தனை வாட்டி சரத்து வீட்டுக்குள்ளே வந்து படுத்து எந்திரிச்சிட்டு போனியா சொல்லு. அவன் வீட்டுக்கே வரவே இல்லை அப்படி நீ சொல்லு. போதையில் சன்னல் அடிச்சு நொறுக்குனானா, எல்லா பிரச்சனையும் பண்ணானா, நீ போய் மெட்ராஸில் தாலியை கட்டிடாமல் அப்படி தான் அவங்ககிட்ட போய் இருக்கும்போது சொன்னேன், எனக்கு புருஷன் சரத்து தான். ஆமாம், என் புருஷன் சரத்து தான், கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன். நீ பேசின ரெக்கார்டு இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப்பில். அப்படி இருக்க போது இப்போ இவங்கிட்ட சொல்கிற என்னோட கதை எல்லாமே அவருக்கு தெரியும். உன் கதை தான் எல்லாமே என்ன எல்லாருக்கும் தெரியுது. எனக்கே தெரியுமே, எனக்கே நல்லா தெரியுமே. நீ எத்தனை பேத்துக்கிட்ட போய் கப்பையை பிறந்த, நீ 1ஆம் நம்பரு மேலே வச்சுருக்க பலூனு 2 லட்சம் செலவழிச்சு இந்த பலூனு செவுருங்கிறிய. உனக்கு முதல்ல எனக்கு இருக்கிற சைஸு கூட உனக்கு இல்லைன்னு அவனே சொல்லியிருக்கான். அது ஒரு மட்டச்செவரு, உனக்குன்னா அது ஏதோ சின்ன செவராக இருக்குது. அது மட்டச்செவருக்கு 2 லட்சம் செலவழிச்சு பலூன் உள்ளே அமைக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பலூன் அமுக்கினா யார் நான் கூட செய்கிறேன் பார்க்குறியா? என்ன ஒரு 2 மாதத்தில் நான் போய் பலூன் பண்ண வைக்க போகிறேன். பலூன் வச்சோன்னா பார்க்குறியா? பலூன் வச்சதுக்கே நீ இந்த வருத்தம் வர்றியா? நீ ஒரு மொட்டைச்சவருன்னு சொல்லி தெரியாதா? சொல்லு பாப்பா. நீ மொட்டைச்சவரா நான் மொட்டைச்சவராக இருந்தேனா? பலூன் வச்சா யாராக இருந்தாலும் கிளவியாக்கு பலூன் வச்சா கூட அழகாத்தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே புனிதமான காதல். நேற்று நைட்டு பூரா அழுத. அப்புறம் அதுக்கு ப்ரைவேட் பண்ணுறேன் சொல்லு. திட்டினாரா புச்சி? யார் அப்பா பேர் தெரியாதவன் திட்டினானா? கழுவி ஊற்றுனானா? அவன்கிட்ட போய் கறிமீன் வாங்கி தின்னுங்க, என்னை டெய்லி கப்பையை போடுறதுக்கு காட்டுன்னு சொல்லி பாவம் புழக்கும் போதே வேர்த்துருச்சுன்னா அதுக்கு தான் ஏசி வாங்கி மாட்டினியா? வெளியே எவனும் படுத்து எந்திரிச்சிட்டு போகிறதுக்கு தான் ஏர் கூலர் வாங்கி வெளியே வச்சுருக்கியா? அதாவது காதலுக்காகவே கட்டில் சோகத்துக்கு யார் பரமக்குடிக்காரன் அப்பப்போ வந்துட்டு போகிறேன். அப்பப்போ யோக்கியதை என்னன்னு தெரியாதா? நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறன்னு நீ ஒரு பொந்துக்குள்ளேயே பல பாம்பை பார்த்தவன். நீ ஒரு பாம்பு 2 பாம்பெல்லாம் பார்க்கல. நானாவது பார்த்தேன்னா தான் 7 வருஷம் எவன்டே போய் நான் காதல் பிடிக்கிறதுனா, எவன்டே கழட்டி காமிச்சிக்கிட்டுதானா, இல்லை உன்ன மாதிரி பிட்டு படமும் அமன படமும் வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சா? இல்லை எவன்கிட்ட 10 பவுன் கேட்டேன்னு வந்துச்சா? இல்லை எவன்கிட்ட தாலியை கட்டினே ஆப்ரேஷன் பண்ணனே எதுவும் வந்துச்சா? சொல்லு பாப்பா. இருந்தாலும் கிளவனோ குமரனோ ஒருத்தன் கூட தானே இருக்கேன். உன்ன மாதிரி கேவலப்பட்டு போய் இருக்கிறேன். சி கேட்டால் சின்ன வயசா பிடிச்சாரு எனக்கு வைத்தறிச்சலாம். அவனை பார்த்தாலே முதல்ல புள்ள நான் வரணும். ஓ மயன் வயசாவன், பெரிய மயன் வயசு அந்த அவனுக்கு. அவனை போய் பிடிச்சிக்கிட்டு பொறாமையான் கிளட்டு சிரிக்கி. வயசை பற்றி நீ பேசுறியா? நீ 1ஆம் நம்பர் கிளட்டு சிரிக்கின்னு தான் உலகத்துக்கே தெரியுமே. சரி, நீ குமரி எப்படி 3 கிலோ பெற்று பேரம்பேத்தி எடுத்து அந்த பயலுக்கு 32 வயசு, இவனுக்கு 27 வயசு, நான் நடுப்பயலுக்கு எப்படி வச்சாலும் 28-29 வயசு இருக்கும் அந்த செத்து போன பையனுக்கு. நீ குமரி, நீ கொஞ்சம் குமரி. இதை நீ சொன்னோன்னா அவன் உன்னை நம்பிட்டேன். சூப்பராக இருக்குது செம்ம. சரியா? அவனுக்கு ஒரு பலாப்பழம் கிடைக்காம அவன் அலையிறான், உனக்கு ஒரு வாழைத்தண்டு கிடைக்காம நீ அலையிற. கடைசி வரைக்கும் நீ வாழைத்தண்டில் தான் இதுவாக போகிற. அவன் பலாப்பழத்தை பார்த்தே இது பண்ண போகிறேன். அதான் மதுரைக்கு அடிக்கடி வர்றான் நம்மள. அப்புறம் என்ன வந்து பார்த்துட்டு போகிறதும், திருச்சிக்கு வர்றதும், அப்படியே பாண்டிச்சேரி வர்றதும். இப்போ மதுரை அங்கே தான் ஏறினா ஃப்ளைட்டு, ஏர்போர்ட்டு மதுரை தானே. அப்புறம் என்ன அவனவோ காமத்தையே அனுபவிக்காத மாதிரி பேசுகிற. நீலாம் வா, உன்னெல்லாம் ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் செக்அப் பண்ணால் தான் தெரியும் நீலாம் எவங்கிட்ட போயிட்டு வந்திருக்கேன்னு. அவன்கிட்ட மண்ணை தூவி இவங்கிட்ட வருவேன், இவன்கிட்ட மண்ணை தூவி அவன்கிட்ட போவேன், 2 பேருக்கு மண்ணை தூவி இன்னொருத்தங்கிட்ட போவேன். நான் தான் சொல்கிறல, ஒரு பொந்துக்குள்ளே நீ பல பாம்பா பார்த்தவன். ஒன்றை மாதிரிலாம் இங்கே யாரும் கிடையாது. சரியா? வாயை ஒட்டச்சு பல்ல கையில் கொடுத்துருவேன். பெரிய கொமரியான் கிளட்டு சிரிக்கி நாதாரி.